அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, எப்பேற்பட்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4 நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் 4ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையின்றி கைகூடும். சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும். ஆனால் எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செய்வது நல்லது. அதேபோன்று சுப நிகழ்வுகளிலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படாமல் இருந்தாலே மிக சிறப்பான வாய்ப்புகளை சுகஸ்தானத்தை வலு சேர்க்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். எடுத்த காரியம் அனைத்திலும் காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயம் மாணவனாவராகவும் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருங்க. சந்திராஷ்டம தினங்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களையும் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். ஆனால் முதல் 2 தினங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். 12ஆம் தேதி பௌர்ணமி தினத்தன்று அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வரப்போகிறார். எனவே இந்த வேளை உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் தொட்ட காரியம் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாகவும் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாமதங்களை நீக்கி மிக சிறப்பான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் பகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் கைகூடும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுபபலம் பெற்று அதீத பலத்துடன் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் பல்வேறு வகையில நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தடை தாமதங்களை விலக்கி உறுதியாகவே முன்னேற்றத்திற்கான நல்ல வழிகள் கிடைப்பதோடு குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சிறப்பாக எதிர்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் உறுதியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். காலதாமதம் என்று நினைத்த பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை லாபஸ்தானம் ஆகிய 11 ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரயத்திற்குள் நுழைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி இந்த வேளையில் பல நன்மைகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில்
சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சிறு முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரும். எப்பேற்பட்ட காரிய தடை இல்லாமல் வெற்றிகரமாகவும் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயத்தில் வலம் வரக்கூடிய ராகுவும் காரியம் அனைத்தும் வெற்றியாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய 6ல் வலம் வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான அதிர்ஷ்டமும் யோகமும் பல்வேறு வகையில உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதி சாதகமான அமைப்பில் வீற்றிருக்கும் போது சூரியன் 14ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. விரயஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் விரயத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் நுழைவதால் சில வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். அலைச்சலும் சிரமமும் கட்டுப்படுத்துவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் தடையில்லாமல் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியன். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதேபோன்று மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் விளம்பருகிறார். மிக அதிரடியான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரயத்தில் உச்சம் பெற்று விளம்பருகிறாருங்க சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான வாய்ப்புகளும் எளிதில் கைகூடும். முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வாய்ப்பு உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. மேசராசிக்காரர்களுடைய சிறு முயற்சி கூட உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக நற்பலன்களை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். சங்கடங்கள் அனைத்தும் மறையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூரியன் உச்சம் பெறுவதாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருவதாலும் நிறைவாக உண்டு. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 11ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். ஏற்கனவே வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் அமர்ந்திருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்.